வெல்கம் டு ஷைசி மேக்ஸ் யூடியூப் சேனல். இப்போ ஒரு கொஷின் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் செட் ஆஃப் மெஷர்மெண்ட் வில் ஃபார்ம் எ ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள்? அதாவது இந்த கொடுத்த ஆன்சரில் எந்த மூணு ஒரு செங்கோண முக்கோணம் வரும் உருவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மூணு மெஷர் வச்சு ஒரு முக்கோணம் வரையணுனாலே மூணு அளவுகள் இருக்கணும். இந்த மூணில் எது செங்கோண முக்கோணத்துக்கு வரும்? செங்கோண முக்கோணம்னாலே பித்தாகரஸ் தியரம் ஞாபகம் வச்சுக்கணும். பித்தாகரஸ் தியரம்னா என்ன? இந்த பெரிய நம்பர் எடுத்துக்கணும், இதனுடைய வர்க்கம். இப்போ பெரிய நம்பர்னுடைய வர்க்கம் எடுத்துக்கிறோம். இதை மற்ற ரெண்டுக்கும் வர்க்கம் கண்டுபிடிங்க. ஓகேவா? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் இதனுடைய ஆன்சர் வரும். இது 144. இப்போ இது என்ன வரும்? 36 ப்ளஸ் இது 81 வரும். கூட்டினா இது வராதா? அப்போ இது வராது. சரி, அடுத்தது பார்க்கலாமா? 10 தான் பெருசு. 10 எடுத்துக்கோங்க. அதாவது 10 ஸ்கொயர்னால் 100 வரணும். இங்கே 8 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 8 8 64. இதை பண்ணால் 25 கூட்டினா 89. 100 வராது. அப்போ இதுவும் வராது. சரி, இது பார்க்கலாமா? 5 5 5 √2 எது பெருசு? இது வெறும் 5 மட்டும்தான் இருக்குது. இது 5 கூட √2 மல்டிப்ளை பண்ண இதுதான் பெருசாக வரும். ஸோ பெருசை இங்கே வச்சுக்கோங்க. இதுக்கு ஹோல் ஸ்கொயர்னு வச்சுக்கோங்க. மற்ற ரெண்டையும் கூட்டு 5 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். 5 ஸ்கொயர்னால் 25. இதில் ஒரு 25னா 50ன்னு வரும். இந்த 50 நம்மளை எப்படி எழுதலாம்? 25 × 2ன்னு போட்டுடலாமா? 2க்கு ரூட் கண்டுபிடிக்க முடியாது, 5க்கு கண்டுபிடிக்கலாம். அப்போ இது √2ன்னு ஆயிரும். 5 √2 2 தடவை மல்டிப்ளை பண்ணாதான் இது வருது. கரெக்டாக வந்துருச்சா? அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? இந்த நம்பர் வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் பித்தகோரியன் ட்ரிப்ளெட்டுன்னு சொல்லுவாங்க. இது கட்டாயம் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இந்த நம்பர் வந்தாலே கண்டிப்பாக இதுதான் செலக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.